பட்டறையில் முருங்கை மரம் இருக்குது, முருங்கைக்கீரை வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முருங்கைக்கீரை நல்லா இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் உருவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். காலையில் கொஞ்சம் முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கீரை இருக்குது, அது ஏதாவது செய்யணும். முருங்கைக்கீரையில் பொடி கூட போடலாம். வெறும் அரிசி நல்லா வறுத்துட்டு, காஞ்ச மிளகா, சோம்பு இதை மட்டும் வெறும் கடாயில் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். அப்புறம் அரைக்கும்போது ஒரு 4 பல் பூண்டும் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் பெருக்கே அரைச்சிட்டு எடுத்துடணும். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொதித்ததுக்கப்புறமா அந்த முருங்கைக்கீரையை அள்ளி வச்சு மூடிடணும். வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு அப்படியே கிளறிட்டு ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சு இறக்கிட்டோம்னா முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடும். நல்லாயிருக்கும். வேர்க்கடலையை கூட வறுத்துட்டு கடைசியில் ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வேலையெல்லாம் வேக வேகமாக பார்த்துட்ருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் சிம்பிளாக கட்டி கொடுத்துடலாம், சாமிக்கும் நெய்வேத்தியம் வைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி தேங்காய் சாதம் பண்ணி கொடுத்துடலான்ட்டு தேங்காவெல்லாம் துருவி தேங்காய் சாதம் தாளித்து விட்டுட்டேன். முருங்கைக்கீரை பொரியல் கொஞ்சம் செட் ஆகாது காம்பினேஷன். சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, முருங்கைக்கீரையும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். சொல்லி கட்டி வச்சாச்சு லஞ்ச் பாக்ஸை. தேங்காய் சாதத்துக்கு நல்லா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாம் பெருங்காயம்லாம் போட்டு தேங்காயை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி ஒரு மாதிரி நல்ல வாசமாக இருக்கும். அதில் சாதத்தை போட்டு கிளறி உப்பு போட்டு கிளறிட்டோம்னா சூப்பராக தேங்காய் சாதம் இருக்கும். டிஃபனுக்கு இட்லியும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் சாப்பிட மாட்டேன், காலையில் விரதம். போகும்போது காஃபி மட்டும் போட்டு குடிச்சிக்கலான்ட்டு. நெல்லிக்காய் விளக்கு போடுறதுக்கு அது நெல்லிக்காயில் மேலே இருக்க சதையெல்லாம் கொஞ்சம் தூண்டிட்டு நெய் ஊற்றி ஏற்றுற அளவுக்கு கொஞ்சம் அந்த சதையெல்லாம் எடுக்கணும். அப்புறம் இவங்களும் கோயிலுக்கு வரேன்னு சொன்னதுனால சரி கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தேன். கொண்டாப்பா எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு நல்லா உட்காந்து பொறுமையாக ஏன்னா வேகமாக எடுத்தால் சைட்லலாம் உடஞ்சிரும். நல்லா மெதுவாக பொறுமையாக அதெல்லாம் அந்த சதையெல்லாம் தோண்டிட்டு அந்த கொட்டை எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மேலே இருக்க வரைக்கும் எடுத்தாலே போதும். அந்த மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. நான் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு எடுத்து வச்சிட்டேன். வீட்டுக்கு ஏற்றுற விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு பூவெல்லாம் வச்சு சாமி ரூமில் வச்சுட்டு போயிட்டேன். ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் ஏதாவது ஒரு வாரத்தில் கூட இந்த மாதிரி விளக்கு ஏற்றலாம். அதே மாதிரி 365 திரி போட்ட பெரிய தீபம் விற்கும், அதுவும் ஏற்றினாலும் அண்ணாமலையாருக்கு ஏற்றுற மாதிரி ரொம்ப விசேஷமாக இருக்கும். 365 நாளும் நம்ம விளக்கேற்றின கணக்குக்கு தான் அந்த 365 திரி போட்டு விற்கிறாங்க. வெளியே கிளம்பும்போது வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போனால் தான் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். அதனால எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். மணி ஆயிடுச்சுப்பா, கோயிலுக்கு போகலாமா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இருங்க ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் காஃபியை போட்டு குடிச்சிட்டு கோயில் கிளம்பியாச்சு. வில்வம், சாமந்தி, அரளி, அருகம்புல் எல்லா பூவும் வாங்கிட்டு போயிருந்தோம். முதல்ல பிள்ளையார்கிட்ட போயிட்டு அருகம்புல்லை கொடுத்து சாமியை கும்பிட்டுட்டு நந்தி பகவானை பார்த்துட்டு நெல்லிக்காய் விளக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள குறுங்காலீஸ்வரரை போய் பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. வெளியே வரவே மனசே இல்லை. அந்த கோயிலுக்குள்ளே போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே வரும் பாருங்கள், அப்படி இருக்கும். குறுங்காலீஸ்வரர்கிட்ட நிற்கும்போது நின்று கொஞ்ச நேரம் பார்க்குறதுக்கு டைம் கொடுத்தாங்க. நல்லா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக வெளியே வந்தாச்சு. வெளி மண்டபத்தில் சர்பேஸ்வரர் இருப்பாங்க, அவரை கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டு ரைட் சைடில் பெருமாள் கோயில் இருக்கும். பெருமாளுக்கு தைல காப்பு சாத்தியிருந்தாங்க, உற்சவருக்கு தான் பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த கோயிலில் என்ன சிறப்புனா வில்வ மரமும் வேப்ப மரமும் ஒன்றா சேர்ந்து இருக்கும். வில்வ மரம் சிவனும், வேப்ப மரம் பார்வதியும் மாதிரி பக்கத்தில் இணைஞ்சு இருப்பாங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.